வணக்கம். பூர்ண சக்தி சமீபத்தில் நான் நியூஸில் படித்த ஒரு விஷயம், அதிலேருந்து பூர்ண சக்திக்கு என்ன டேக்அவே, இது ரெண்டையும் தான் உங்களோட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஜப்பானில் ஒரு 81 year old லேடி, அவங்க திருடிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காங்க. ஏன் திருடினாங்க அப்படின்னு கேட்டால், பசி சாப்பாடு திருடியிருக்காங்க, அதுக்காக ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இதுவே கொடுமை அந்த வயசில் அப்படின்னு நாம் நினைக்கிறோன்னா, அவங்க நீ ஏன் ஜெயிலுக்கு போய் இன்னும் நிம்மதியாக இருக்குன்னு சொல்கிற, எனக்கு ஜெயிலில் இருக்கிறதே பெட்டராக இருக்குன்னு ஏன் சொல்கிற அப்படின்னு அவங்கள கேட்டாங்கன்னா, அவங்க சொல்கிறாங்க, வெளியில் எனக்கு இருக்க இடமும் ஒருவேளை சாப்பாடும் கிடைக்கல, அது இங்கே எனக்கு கிடைக்கிதுன்னா நான் ஜெயிலையே இருக்க தயாருன்னு அவங்க சொல்கிறாங்களாம். இது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா ஏழ்மை, திருடு இதெல்லாம் சின்ன வயசில் ஒரு யதார்த்தமாக நாம் எடுத்துக்கக்கூடிய விஷயம். நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கக்கூட ஒரு முடியலை அந்த 81 வயசில் அப்படின்றது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. இதை தாண்டி அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, என்னுடைய 40 வயதுக்கு மேற்பட்ட ஒரு பையன் அவன் இனிமேல் என்னால் பார்த்துக்க முடியாது, நீ தனியாக போயிடு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால அவங்க 80 வயசில் ஏழ்மைன்றதை தாண்டி சோஷியல் ஐசோலேஷன் அப்படின்றதும் இன்றைக்கி ஜப்பானில் ஒரு பெரிய சாபமாக இருக்குது அப்படின்னு ஸ்டடீஸ் சொல்லுதான். தனிமையில் அவங்க கஷ்டப்படுற விஷயம். இப்போது வெஸ்ட்டில் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமே எல்லாரும் தனியாக இருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்தியாவில் ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் வேறு மாதிரி இருந்திருக்கு. ஆனால் நாம் எல்லாரும் அந்த சைடு போயிட்டு தான் இருக்கோம். அதனால் சூனர் ஆர் லேட்டர் நம்மளும் இதனால் பாதிக்கப்பட தான் போகிறோம். இது ஏன் இன்றைக்கி இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டோன்னா, ஒன்று, இன்றைக்கி சிஸ்டமே எல்லாருக்குமே நியூக்ளியர் ஃபேமிலி தான் பிடிக்குது. சின்னவங்களாகட்டும் வயசானவங்களே என்னை கொஞ்சம் நிம்மதியாக விடு, இனிமேலாவது நான் ரிட்டையர்ட் பீஸ்ஃபுல் லைஃப் என் ஸ்டைலில் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அப்போ எல்லாரும் விலகி இருந்துட்டு நம்ம தேவைன்னா மீட் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது, ஒரு ஏஜுக்கு அப்புறமா அது முடியாமல் போகுது. சின்னவங்களுக்கு டைம் இல்லை, பெரியவங்களுக்கு முடியலைன்னும் போது அந்த ஐசோலேஷன் அவங்கள ரொம்ப பாதிக்குது. இன்னொரு விஷயம், ஆயுட்காலம். நிறைய பேர் வயசான பாப்புலேஷன் அதிகமாக ஆக the burden is going to be high on the government, on the society. ஏன்னா சின்ன வயசுக்காரங்களுக்கு இப்போ எலெக்ஷன் நடக்குதுன்னா ஒரு ஃப்ரீபீஸை கொடுத்துட்றாங்க, எல்லாருக்கும் பிடிச்சது மிக்சி கிரைண்டர்னு. இப்போ அடுத்தது ஏஜ்டு பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆக நம்மளுக்கும் ஏதாவது ஃப்ரீபீஸ் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கொடுப்பாங்களா இருக்கலாம். பட் வாழ்க்கையை நடத்தணுமே, தினசரி நம்மளுடைய மெடிக்கல் அண்ட் அதர் ஃபுட் அண்ட் ஷெல்டர் விஷயங்களை நாமளே தானே கவனிச்சுட்டு ஆகணும். வி cannot depend on other people. அப்படி இருக்கும்போது நாம் என்னெல்லாம் பண்ணலாம், ஒரு 4-5 விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக முடிஞ்ச வரைக்கும் நாம் செய்ய முடியுமா அப்படின்றது தான் இந்த வீடியோவுடைய நோக்கம். பாயிண்ட் நம்பர் 1, தனியாக இருக்கிறத விட ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டமில் ஏற்கனவே இருக்கோம் அப்படின்னா அதில் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாமா. இங்கே எனக்கு டிஃப்ரென்சஸ் நிறைய இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், கொஞ்சம் இங்கேயே நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வேற ஏதாவது சொல்யூஷன் கண்டுபிடிச்சி என்ன பண்ணால் நான் இன்னும் கொஞ்சம் இங்கேயே பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்றத நாம் எல்லாரும் பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா தனியாக போயிட்டோன்னா 70-80க்கு மேலே நம்மளுக்கு அவங்கள டிபெண்ட் பண்ணோன்றது கிடையாது. மனுஷங்கள் இல்லாமல், நம்ம பேர குழந்தைகள், நம்ம பிள்ளைகள் இல்லாமல் நாம் வருத்தப்படுறோம். அதை தவிர இந்த ஐசோலேஷன் அப்படின்றது மென்டலி நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற விஷயமா இருக்குது. ரெண்டாவது, ஹெல்த்துக்கு ப்ரையாரிட்டி, நம்மளுடைய ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த். இப்போது நான் 60 கிட்ட போயிட்டுருக்கேன் அப்படின்னும் போது இன்றைக்கி நான் என்ன நினைக்கிறேன், நல்லா பார்த்துக்கணும், யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது, நம்ம நல்லா ஃபிட்டாக இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் இருக்கணும் அப்படின்னு இப்போ எல்லாத்தையும் நான் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிறேன், ஆக்டிவாக இருக்கேன், எக்ஸசைசஸ் பண்ணுறேன், டயட்டை பேலன்ஸ்டாக சாப்பிட்றேன், 4 பேரை பார்த்து சிரிக்கிறேன், பழகிறேன், எனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறேன். பட் இதே மாதிரி என்னால் எப்போவுமே இருக்க முடியுமா அப்படின்றது தெரியாது. கடவுள் வயசான காலத்தில் நமக்கு அந்த புத்தியையும் அந்த கேப்பபிலிட்டியும் கடைசி வரைக்கும் கொடுப்பாரா அப்படின்றது நம்ம கையில் இல்லை. ஆனால் பிளானிங் நம்ம கையில் இருக்குது, அதுக்கான எஃபர்ட் இன்னைக்கு தேதியில் நம்ம கையில் இருக்குது. அப்படின்னும் போது வி ஷுட் கிவ் ஆர் பெஸ்ட் டுவர்ட்ஸ் ஆர் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த். மூணாவது, ஃபினான்ஷியல் பிளானிங். காசு இல்லாததுனால ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க வயசாகின்றது ரொம்ப கொடுமையான விஷயம். எங்கே கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது, மெடிக்கல் இன்சூரன்ஸஸ் இருக்கா, பெனிஃபிட்ஸ் வேறு என்ன அவைலபிளாக இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை முடிஞ்ச வரைக்கும் அவைல் பண்ணிக்கணும். பணப்பிரச்சனை எதுவும் கிடையாது, நம்ம இன்னி தேதியில் நல்லா இருக்கோம் அப்படின்னாலும் பசங்களுக்கு இல்லாமல் நாம் எல்லாம் செய்கிறோம், சர்வீஸ் கம்யூனிட்டிக்கு பண்ணுறோம், நம்மளும் enough money we should have for ourselves such that அடுத்த நான் 15 வருஷம் 20 வருஷம் இருக்க போகிறேன்னா எனக்கான பேசிக் விஷயங்கள் நான் சேஃபாக ஃபீல் பண்ணணும்.
அந்த பணம் இல்லைன்றது வந்து எனக்கு இன்செக்யூரிட்டியை கொடுக்கக்கூடாது. அதனால அந்த பிளானிங் கட்டாயமாக நம்மளுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. 4வது, கனெக்டிங் வித் பீப்புள். எனக்கு தெரிஞ்சவங்க, ரொம்ப நாளாக டச் இல்லை, அவங்களோட பேசுகிறதையே விட்டுட்டேன், ஆர் யாரோ எனக்கு ஒரு தப்பு பண்ணாங்க, ஆர் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அவங்க எல்லாரோடையும் போய் திருப்பி நான் ஒரு சின்ன வார்த்தை 4 வார்த்தை பேச முடியுமா, கனெக்ட் பண்ண முடியுமா? ஒன்று நான் அவங்கள மன்னிக்கலாம், இல்லை நான் சாரி கேட்கலாம், இல்லை டச் விட்டு போன இடத்துல போய் கொஞ்சம் ஹாப்பி மெமரிஸை ரிகலெக்ட் பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது போய் ஒரு 5 நிமிஷம் கையை பிடிச்சிட்டு உட்காந்து பேசிட்டு வரலாம். இந்த மாதிரி கனெக்டிங் வித் பீப்புளில் வந்து எனக்கு நான் மனுஷங்க வேணும்னு நாம் கேட்கறதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு இருக்கேன்னு நாம் கனெக்ட் பண்ணோன்னா, அந்த கிவர் மோடில் போனோன்னா அந்த ஹாப்பினஸ் இஸ் மல்டிஃபோல்டு. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீமும் இன்னும் கொஞ்சம் ஹையாக இருக்குது. ஸோ வேரெவர் பாசிபிள் இன் பர்சன், முடியலன்னா ஓவர் த ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கலாம், பேசலாம். நாள் கிழமைனா ஒரு ஸ்வீட் பண்ணிட்டு போய் யாருக்கோ கொடுக்கறது, ஆர் ஃபெஸ்டிவல் ஒகேஷன்ஸ் போது ரிமெம்பர் பண்ணி ஒரு சின்ன ஜெஸ்டர், இந்த மாதிரி விஷயங்கள் வில் ஹெல்ப் அஸ் அ லாட். கடைசியாக இது எல்லாமே நான் பண்ணுறோம், நமக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை, எவ்வளோ அவேர்னஸ் இருக்குது, வி ஆர் லிவிங் அ பியூட்டிஃபுல் லைஃப், எல்லா விதத்துலையும் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா, அப்போது நாம் நம்மளுடைய லைஃப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு எலிவேட் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, யாரோ லோன்லியாக இருக்காங்களா, யாருக்கோ உடம்பால் மனசால் கஷ்டம் இருக்கா வயசானவங்களுக்கு, கேன் ஐ கோ அண்ட் ஹெல்ப் தெம்? அந்த மோடில் நாம் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் யாருக்காகவாது எஃபர்ட் எடுத்து அவங்களோட, இல்லை அவங்க ஒரு மாதிரி முசுடு, அவங்க யாரோடைய நான் ஏதாவது சொன்னால் கூட அவங்க சிரிக்கக்கூட மாட்டாங்க அப்படின்னும் போதில் வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் தே ஆல் கோ த்ரூ அ லாட் ஆஃப் ட்ராமா. அவங்களுக்கு வந்து மென்டல் ஹெல்த்தாக இருக்கலாம், ஃபிசிக்கல் ஹெல்த்தாக இருக்கலாம், தனிமையாக இருக்கலாம். நம்ம மாதிரி கடவுள் அவங்களுக்கு அந்த கிஃப்டை கொடுக்காமல் இருந்திருக்கலாம் ஹாப்பியாக ஸ்டே பண்ணுறதுக்கு. அதனால் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் நாம் அவங்களுக்கு அன்கண்டிஷ்னலாக செஞ்சுட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பெரிய திருப்தி. இந்த வயசில் நான் உபயோகமாக வாழறேன் அப்படின்ற அந்த தாட்டை வந்து அது எக்மாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது பூர்ண சக்தியில் வந்து we all want to age gracefully. அதை தான் நாம் திருப்பி திருப்பி ஆன்லைன் ஆஃப்லைன் ஈவெண்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் வழியாக எம்ஃபசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஏஜிங்ன்றது ஒரு சாபமா அப்படின்னு நாம் நினைக்காம அது எவ்வளவுக்கு எவ்வளோ வரமாக்கிக்க முடியணும் அப்படின்றது தான் நம்மளுடைய குறிக்கோள். பூர்ண சக்தியில் let us age gracefully and also help enough other people to age gracefully. எனக்கு மறுபடியும் ஒரே ஒரு வேண்டுகோள், இது நம்மளுடைய வயசுக்காரங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக பண்ணுற வீடியோ, எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும் ப்ளீஸ். இதில் எல்லாமே தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்குது, இருந்தால் கூட ஒரு பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக இதை நீங்கள் எவ்வளோ பேருக்கு அனுப்ப முடியுமோ அனுப்பி ஷேர் பண்ணி எல்லாரையும் பார்க்க சொல்லுங்கள். ஹாவ் அ சூப்பர் டே. தேங்க்யூ. கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.